எல்லாம் துனியாவை கட்டிட்டு நாளுங்க எவ்வளவு கஷ்டம். ஒரு கேஸ் நடத்தி பாருங்க தெரியும். இதுல எனக்கு என்ன தெரியுமாத்தா, முஸ்லீம் பத்திரிகை ஆதரவு இல்ல, முஸ்லீம்களிடையே ஆதரவு இல்ல. பாருங்க இவ்வளவு வழக்குகள் நான் ஜெயிச்சிருக்கேன்லக்கா. ஏதாவது ஒரு முஸ்லீம் பத்திரிகையில பாத்தீங்களா? இல்ல. ஏன்? அவங்களுக்கு பயம், என் பேரை போட்டா புடிச்சிட்டு போயிடுவான். ஆனா முஸ்லீம் நிகழ்ச்சின்னு போடுறான், என்னை தனியா விட்டுறான். ஒருவேளை நம்மள மூமியன் லிஸ்ட்ல சேர்த்தானுங்களோ என்னமோ. சமுதாய தோழர்கள் ஆதரவு இல்ல, சமூகத்துல ஆதரவு இல்ல, இந்திய அரசாங்கத்துல ஆதரவு இல்ல. நான் அதை பத்தி கவலைப்படுறது இல்ல. ஏன்னா இவன் கொடுக்குற சர்டிபிகேட்ல வாழல, ஏதோ பயந்துகிட்டு இருக்கீங்க. நல்லா இருங்க போங்க. என்னமோ அவங்க பொழப்ப அவங்க பாக்குறாங்க. ஆனா எல்லா சமுதாயத்துக்கு தலைவன் மாத்திரம் அங்க முத்திர குத்திக்கிறானுங்க. எவனவனை கழட்டிக்கிட்டு பிடிச்சா சமுதாய தலைவன்கிறதெல்லாம் தெரியும். எப்படியோ எவனோ எக்கேட கட்டு போங்க. இஸ்லாமிய சமுதாய மக்களே, நீங்க எந்த அரசியல் கட்சியில இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவெடுத்து உங்க சுய அறிவு படி நடங்க. தீன்னு சொல்லும்போது எல்லாம் ஒண்ணு சேர்ந்துங்க பிளீஸ். உங்க ஜமாத்து கிமாத்து அதெல்லாம் அப்புறம் வச்சு ஐக்கிய மஜ்லிஸ் சபை அவ்வளவுதான் நிறுத்திக்கங்க. வேற எதுவும் பண்ணாதீங்க. ஒத்துமையா வாழணும் தான்.